الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே தகுதி பெற்றவன் என்று சான்று பகர்ந்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக சில நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது என்னது? வாருங்கள் நமக்குள் ஈமானை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு நாம ஒரு தலைப்பு போடுகிறோம். உண்மையிலே இந்த தலைப்பை நான் நேரடியான அர்த்தத்துல தான் ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்திருந்தேன். சகோதரர்கள் சொன்னாங்க, நீங்க கொடுத்திருந்த தலைப்பை பார்த்துட்டு இவங்க என்னத்தை விளங்க போறாங்களோ தெரியாது, கொஞ்சம் மக்களுக்கு விளங்குற மாதிரி தலைப்பை மாத்துங்க. அதுக்கு தான் மாத்தினது. இதுல நேரடியா என்னன்னா தஆலவ் நுமினு ஸாஅத்தன், இதான் தலைப்பு. வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். இது சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில என்ன செய்வாங்கன்னா, வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க ஈமான் கொள்வோம் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இது என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்கன்றதான் தலைப்பு. அப்ப இதை நேரடியா வாருங்கள் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்ளலாம்டா, நம்மளாருக்கு பார்ப்பாங்க, என்ன இது கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டு அதை விட்டுறதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருன்றதுக்காக தான் நான் தலைப்பன் மாத்தினேன். அப்ப தஆலவ் நுமினு ஸாஅத்தன், இதான் தலைப்பு. அதாவது வாருங்கள் சிறிது நேரம் ஈமான் கொள்ளலாம் அப்படின்றது. அப்ப நமக்குள் ஈமானை பகிர்ந்து கொள்வோம், இதான் அர்த்தம். இப்ப போட்ட தலைப்பு தான் அர்த்தம். நேரடியான வார்த்தையில வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம்ன்றதும் அந்த தலைப்பு. அப்படின்னு என்னது? வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம்னா என்ன அர்த்தம்னா, சஹாபாக்களை பொறுத்தவரையும் எப்பவுமே அந்த ஈமான பலமா வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. இப்ப நாம தான் 2-3 பேர் எங்கேயாவது சந்திக்கும் போதும், எப்படி பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு, வீட்டுல பிள்ளைலாம் எப்படி இருக்கிறாங்க, இப்படி உலகத்தில் உள்ள அவ்வளோத்தையும் பேச முடிப்போம். ஈமான மட்டும் சில நேரம் நினைப்போம், போனவங்க பயனுக்கு போனாங்கன்னா ஓ அப்படின்னு 2 அவ்வளவுதான். ஆனா பெரும்பாலும் நபித்தோழர்களை பொறுத்தவரையும் அவங்க தனிமையில இருக்கும் போதெல்லாம் நாங்க பலவீனமா இருக்கிறோம்ன்றத ஃபீல் பண்ணுவோம். அதுக்குதான் ஹன்மலா என்ற ஒரு நபித்தோழர். அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நாம இருக்கிற நேரத்துல நமக்கு நிறைய அல்லாஹ்வோட ஒரு தொடர்பு, பயம், அல்லாஹ் நெருங்கணுன்ற அந்த ஒரு எண்ணம், நரகத்துல இருந்து தப்பணும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆர்வம் எல்லாம் இருக்குது. ஆனா வீட்டுக்கு எங்களோட பொருளாதாரத்தோட மனைவி மக்களோட நாங்க சேரும் போதும் எங்களுக்கு அந்த நிலைமை இல்லையே அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இப்ப டபுள் நிலப்பாட்டுல வைக்கிறோம். அங்க போனா ஈமான், இங்க போனா நிஃபாக் அப்படின்னு அவரா நினைக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல வர முன்னுக்கு இவர் அபூபக்கரை காட்டுறாங்க. அபூபக்கர் கேட்கிறாங்க, ஹன்தலா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? நாஃபக ஹன்தலான்னு. ஹன்தலா முனாஃபிகா போயிட்டாருன்னா சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அவர் அப்படி சொன்னாரு? அவர் முனாஃபிகா இல்ல. அவர் அந்த மனநிலை அவர் பார்க்கிறாரு. என்னப்பா இது, நம்ம வீட்டுல போன உடனே நமக்கு ஈமான் குறையுது, பள்ளிவாசலுக்கு வந்த உடனே ஈமான் கூடுது அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்ப அபூபக்கர் யாரு? ஃபில் ஜன்னah, அவரு சொல்லுவார். உடனே அது விளக்கம் கொடுக்கல, எனக்கு இப்படித்தான் இருக்குது, அப்ப வாங்க 2 பேரும் போறான் அப்படின்னு சொன்னார். நபித்தோழர்களை பொறுத்தவரையும் அவங்க எவ்வளவுதான் உறுதியானவர்களா இருந்தாலும் நம்ம பலவீனமா இருக்கிறோமோ என்று நினைச்சாங்க. அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள வாங்க கொஞ்ச நேரம் ஈமானை பத்தி பேசுவோம், வாங்க கொஞ்ச நேரம் நம்முடைய நிலைமைகளை பத்தி, நம்ம மார்க்க விஷயங்கள்ல சரியா இருக்கிறோமா, நம்முடைய ஈமான் உறுதியா இருக்குதா. ஏன்னா 2 பேர் நீங்க பாருங்க, நீங்க தனிமையில 2 பேர் சந்திக்கிறீங்க, நீங்க உட்கார்ந்து குர்ஆனை பத்தி பேசி பாருங்க, ஹதீஸ்ல பேசி பாருங்க, மார்க்க விஷயங்களை உங்களுக்குள்ள ஷேர் பண்ணி பாருங்க, குர்ஆனுடைய வசனங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள அந்த ஈமான் அதிகரிக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்ப இதைத்தான் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, தஆலவ் நுமினு ஸாஅத்தன், வாங்க கொஞ்ச நேரம் ஈமானை பற்றி பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய ஈமான் என்பது யஸீது வ யன்குஸு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் முதலாவது கிதாபுல் ஈமான்ல அவர் என்ன சொல்றாரு, அல் ஈமானு கௌலுன் வ அமலுன். இமாம் புகாரியை பொறுத்தவரை வெறுமனே ஹதீஸ்களை தொகுத்தால் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஃபகீஹ். அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கடா, ஃபிக்ஹுல் புகாரி ஃபீ தராஜுமிஹி. நீங்க புகாரியுடைய அந்த ஃபிக்ஹை நீங்க பார்க்கணுமா இருந்தா அவர் தலைப்பு போடுறதுல பார்த்துடலாம்.
அந்த தலைப்பிலேயே அந்த செய்தியை சொல்லிடுவார். உங்களுக்கு சாராம்சம் என்னன்னு இமாமுடைய தலைப்புல வரும். அவ்வளவு கிளியரான ஒரு ஃபிக்ர் உள்ளவர் தான். அவர் சொல்றால் ஈமான் என்பது கவுலும் ஃபிஅலும், வெறுமனே உதடுகள் சொல்கிற வார்த்தை அல்ல. ஈமான் என்பது அது செயலில் இருக்கணும், அது சொல்லும் செயலும் ஆகும். ஒரு மனிதன் அவருடைய செயலிலே குறைபாடு இருந்தால் அது செயலின் குறைபாடு என்று சொல்ல மாட்டாங்க, அது ஈமானின் குறைபாடு என்று தான் சொல்லப்படும். ஏன்னா ஈமான் என்பது மனித வாழ்க்கையில மனிதனுக்கு எப்படி உடம்பு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனிதன் இஸ்லாத்துல வாழ்றான்னா ஈமான் இல்லாட்டி அவரால் வாழ முடியாது. இப்போ உதாரணமா ஒரு நான் முஸ்லீம் ஒரு நோன்பு பிடிக்க போறேன்றார், அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன் அவருக்கு முதலாவது அல்லாஹ் பற்றி ஈமான் வரணும். ஈமான் இல்லாமல் எந்த செயலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. எனவே ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கணும். அந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரோம். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய லைஃப்ல இன்க்ரீஸ் பண்ணணும், கூட்டணும். ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில குறைக்கணும். ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விதமான என்னென்ன செயல்கள் இருக்கிறது நாம பார்த்து நாம அந்த விஷயங்களை நாம செய்யணும். நாம ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றோம். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? ஈமானை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அவர் எனக்கு அங்க போனாரு, இவர் ஏன் நேத்து வரல, இவர் ஏன் இப்படி நடக்கிறாரு, நம்மளை பத்தி கவலை இல்லை. நம்மள கவலை இல்லை, அல்லலா மத்தால பத்தி யோசிக்கல. அப்ப இது நான் எல்லாரும் சொன்ன அல்லா நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க மார்க்கத்தோட, அவங்களால. ஆனா அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு காரணம் என்ன? அங்கேயும் ஈமானிய பலவீனம். நமக்கு நம்மளோட விஷயத்தை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். பிறர் நாம சில பேருடைய விஷயத்துல சில முடிவுகள் எடுப்போம், பிழையாய்க்கும். வெளிப்படையை வச்சு ஓஹோ இவர் சரியில்லையாய்க்கும் நினைப்போம், அல்லது ஒரு நல்லவங்க நினைப்போம். பிழையாய்க்கும் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு எதில் அறிவில்லையா அந்த விஷயத்தை நீங்க செலவு பண்ணாதீங்க. கேள்வியும் பார்வையும் உள்ளங்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். எனவே ஈமான் என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஈமான் ஏற்படுத்துகிற அந்த விளைவுகள் வெறும் நம்பிக்கையில் மட்டும் அது பிரதிபலிக்காது. ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்வது ஹதீஸ இந்த பயானுக்கு வரவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறையா கேட்டிப்பாங்க. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் மூமின் அல்ல, அவர் மூமின் அல்ல, அவர் மூமின் அல்லங்கிறாங்க. யார சொல்லலாம், யாரை பத்தி சொல்றீங்க? யாருடைய தொந்தரவுல இருந்து அவருடைய அயல் வீட்டுக்காரருக்கு பாதுகாப்பு கிடைக்கலையோ மூமின் இல்லைன்றாங்க. அப்ப ஈமான் என்பது ஒரு மனிதர் அடுத்த வீட்டுக்காரனோட எப்படி நடக்கிறன்றத அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் ஈமான் என்பது கவுலும் ஃபேலுன்றாங்க. அதாவது சொல்லும் செயலும். இமாம் புகாரி சொன்னது காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிற போது அவர் மூமினாக இருக்க மாட்டார். ஒரு முஸ்லிமானால் விபச்சாரம் பண்றார், அவர் விபச்சாரம் செய்கிற போது அவர் மூமினாக இருக்க மாட்டார். ஏன்? ஈமான் இருந்தால் விபச்சாரத்துக்கு போக மாட்டார். இன்னைக்கு இந்த குறைபாடு சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த தலைப்பு பேசினா கூட பிரச்சனை இல்லை. ஈமான் இழந்து போற நேரத்தில் நமக்கு பலவீனங்கள் வருது, பெருமை வருது. என்ன சில நேரத்தில் நான் என்கின்ற அந்த ஒண்ணு வருது. நம்மளை பத்தி பப்ளிசிட்டி பண்ண பாக்குறோம், நம்மளை பத்தி ஒரு என்னது மீடியா மயப்படுத்த பாக்குறோம். எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப ஈமானி அந்த பலம் நம்ம வாழ்க்கையை முழுமையாக சீர்படுத்தும். ஈமானோட முழுமையா இருந்து அல்லாஹ் சொல்றார் இன்னமல் முஃமினூன நல்லதீன. மூமின்கள் யார் என்றால் இதா ஸிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கும். அதான் ஈமான் செய்யற வேலை. வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா. அவர்களுடைய ஈமான் கூடும். ஈமான் என்பது கூடும். மனிதன் பலவீனமான ஒரு சூழலுக்குள்ள அவன் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் ஈமான் தலைமை தான் இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் அடிக்கிற ஒரு விஷயம் கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. ஒவ்வொருத்தரும் கேட்கும், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை திரட்டிடாத, யா அல்லாஹ் நீ உள்ளத்தை மாற்று. உண்ட கையில உள்ளங்களுக்கு மனித உள்ளங்கள், யா அல்லாஹ் என்ன இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. ஏன்? ஈமான் இல்லாம போனா மனுஷன் பிறண்டுவான், பாவத்துல விழுவான், பெருமை அடிப்பான், தன்னை பத்தி பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்பான். சில நபித்தோழர்கள் அவங்க ரசூலுல்லாஹோடு இருந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு நபித்தோழர் சொல்றார், நான் ரசூலுல்லாஹோடு இருந்தேன், சாப்பாடு இல்லாம இருந்தேன், இதெல்லாம் சொல்லி முடிஞ்சு நாங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலும் கடைசி அவர் சொல்றார், இன்னி அஊது பில்லாஹ் அன் அகூன ஃபீ நஃப்ஸி அதீமா வ இன்தல்லாஹி ஸகீரா. என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னை நான் பெரியவனாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அல்லாஹ்விடத்துல போகும்போது நான் சின்னவனாக ஒரு நிலைமையிலிருந்து அல்லாஹ் காப்பாத்தி, என்னை பத்தி நான் பெரியவனாக நினைச்சிருக்கிறேன், ஆனா அல்லாஹ்விடத்துல நான் பெருமை இல்லாம இருக்கிறேன்.
அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரப்படாது. அல்லாஹ்விடத்துல நான் பெருமதியா இருந்தாலும் என்னை நான் சாதாரணமானவன் நினைக்கும். நம்ம எல்லாருமே நம்மளே பெரியாளாக்கி கொள்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமை வரக்கூடாது. எனவே ஈமான் என்பது மனித வாழ்க்கையில நம்ம முதலாவது ஈமானுடைய விளைவுகளை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இன்க்ரீஸ் பண்றது, அது எப்ப பலவீனப்படும், எப்ப அது இல்லாம போன்ற விஷயத்தை நாங்க விளைய கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க அடிக்கடி ஓதுறது அவசரம், பெரும்பாலான நாளைக்கு பாடமாக்கிப்பீங்க. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் நஷ்டத்தில் இருக்கிறான்? பொதுவா யாரை தவிர அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத், ஸாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தவிர, வத்தவாஸவ் பில் ஹக் வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர், ஹக்கை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் பண்ணி கொள்கின்றவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா மனித சமுதாயம் அவர்கள் வெற்றியடையவமா இருந்தால், அவர்களுடைய நஷ்டத்திலிருந்து அவங்க தப்பணும் அல்லாஹ் சொல்ற முதல் வழி என்ன? இல்லல்லதீன ஆமனூ, ஃபர்ஸ்ட் ஈமான் தான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் சாலிஹான நல்லமல்கள் செய்ய வேண்டும், அவர் முஃமினாக இருந்து கொள்ளும். எனவேதான் நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், மூமின்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. மனித சமுதாயத்துக்கு அல்ல, ஈமான் இருந்தா தான் செயல்கள் அங்கீகரிக்கப்படும். எனவே அல்லாஹ் தஆலா மனிதன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்? ஈமான் உள்ளவனாக வாழணுன்ற முக்கியத்துவத்தை பல இடங்கள்ல சொல்றான். அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்களே, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவங்க பயப்பட மாட்டாங்க. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், அவனை பயப்படுறாங்க. அவனுக்கு என்ன கவலை? அல்லாஹ்வோடு அந்த நம்பிக்கையோடு மனுஷன் இருந்தாண்டா பயம் வராது அவனுக்கு. என்னடா பயம்? மனுஷன் கடைசி மௌத்து தானே, மௌத்துக்கு அங்கால ஒண்ணு இல்லையே, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லையே, நம்ம எப்ப மௌத்தா போறோமோ அந்த மௌத்துக்கு பிறகுதானே உண்மையான வாழ்க்கை தொடங்குது. அதனால நபித்தோழர்கள் வாழ்க்கையை பாருங்க, மௌத்தை சிம்பிளா தான் எடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், ஹராம் இப்னு மில்ஹான் என்ற நபித்தோழர் பித்ரு மௌலா என்ற இடத்துல கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்படுற நேரத்தில் என்ன சொல்றாரு? ஃபுஸ்து ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். மரணத்தை வெற்றி நினைச்சாங்க. ஒரு நபித்தோழர் கையில் ஈச்சம்பழம் வச்சு என்ன கேட்டார்? இந்த போர்ல கொல்லப்பட்ட என்ன உஹுதுல கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சொர்க்கம் ஈச்சம்பழம்ங்கிறது எத்தனை செகண்ட் போகுது, அதை தூக்கி போட்டுட்டு மௌத்தா போனார். காரணம் மௌத்தை வெற்றியாக நினைச்சாங்க. என்ன பயம் வைக்குது மனசுல? மூமின்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்? அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படிப்பட்ட மூமின்? நான் சொன்னேன், ஈமான் என்பது வெறும் வார்த்தையோ வெறும் நம்பிக்கையோ மட்டுமல்ல, அது செயலிலும் இருக்கணும். சில ஆளுக்கு கேட்பாங்க, மூமின் முஸ்லிம் இந்த ரெண்டுல யாரு பெஸ்ட்னு கேட்பாங்க. மூமினா முஸ்லிமா? யாராவது சொல்லுவாங்க தெரியாது? மூமினா ரைட். அப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்க. வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்றான். மௌத்தா போறாங்க முஸ்லிமா மௌத்தா போறாங்க. அப்ப மூமினை விட முஸ்லிம் தான் முக்கியமா தெரியுது. ரைட், இதெல்லாம் பொலிண்ட் இது. அல்லாஹ் தஆலா ஈமான தனியே பேசினா நீங்க விலைக்கு கொள்ளணும், அது இஸ்லாம் சேர்த்துதான். ஒருவன் மூமின் என்று சொல்லி பொதுவா ஒருத்தனை சொன்னா அவர் மூமின் முஸ்லிம், அல்லாஹ் கட்டுப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்பதான் அவர் மூமினா இருப்பார். இல்லாட்டி சும்மா தொழுகிறோம் இல்ல, நோம்பு முடிக்கிறோம் இல்ல, ஒன்று செய்யறோம் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்க அவர் மூமின் நம்ம சும்மா சொல்றது இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா தனியா ஒருத்தர் மூமின் என்று பாவிச்சா மூமின் முஸ்லிம் ரெண்டு சேர்த்து வரும். பிரிச்சு சொன்னா ரெண்டு திரும்ப அர்த்தம். ஈமான் வேற இஸ்லாம் வேற வரும். இது ஹதீஸ்ல நிறைய பேர் நீண்ட சப்ஜெக்ட் இவ்வளவு நுழையல. அப்ப ரெண்டுமே முக்கியமானது. அப்ப ஈமான் என்பது வாழ்க்கையில மனித உள்ளத்துக்குள்ள அது செயலிலும் பிரதிபலிச்சா தான் அது ஈமான். ஈமான்றது வெறும் நம்பிக்கையாக மட்டும் அது இருந்து வேலை இல்லை, அது செயலாக அது வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்றான். யார் மூமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுகிறார்கள். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி உலகத்தில் அவ்வளவு பிரச்சனை அப்பா பார்க்கணும், அது தொழுகை இல்லை, குஷு இல்லை, அதுல அல்லாஹ் பற்றிய நினைவு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நயவஞ்சர்களை பத்தி சொல்லும்போது அவங்க தொழுகை நினைக்காங்க குஷாலா சோம்பேறித்தனமா இருக்கிறா, இந்த தொழுகை நம்ம தொழுகிற மாதிரி அல்லாஹ் அக்பர் தேவையா இந்த தொழுகை மனசுக்குள்ள அவருக்கு தொலை விருப்பம் இல்லை. ஆனா குஷாலா சோம்பேறியா நிக்கிறாங்க. வலாயத் குரூனல்லாஹ இல்லா கலீலான்றான், கொஞ்ச நேரமே தவிர அவங்க அல்லாஹ் நினைக்கிறாங்க தொழுகையில். அப்படி இல்லாம அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல்
மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார். எந்த மூமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு இருக்கிறார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அதாவது வீணான விஷயங்களை விட்டு அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அப்ப இதுல ஈமான் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? எப்படிப்பட்ட மூமின்கள்? தொழுகையை உள்ளச்சத்தோடு நிறைவேற்றணும், ஜகாத்தை கொடுக்கணும், தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நிறைவேற்ற அமானிதங்களை அவங்க நிறைவேற்றணும், அவங்கள வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றணும். அல்லாஹ் தஆலா செயல்களை சேர்த்து ஈமான் சொல்லணும். அப்படின்னு சொன்னால் ஈமான் என்பது மனித வாழ்க்கையில் நற்செயல்களை செய்யுமாறு அவனை தூண்டுது. அவன் சரியான முறையில நம்பிக்கை வச்சாண்டா அவன் நற்செயல்கள் அந்த ஈமான் அவனை தூண்டும். சதக்காவை ஈமான் தூண்டும், தொழுகையை ஈமான் தூண்டும். அப்படி தூண்டினாத்தான் ஈமான். தூண்ட வேண்டாம், அந்த ஈமானுக்கு உயிர் இல்லை, செத்து போன நம்பிக்கை. நம்ம வெறும் உள்ளங்கள் கூட செத்து போச்சு. அது குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் சொல்றான், பின்னால சொல்லிக்காங்க. அப்ப ஈமான் ஏற்படுத்துகிற நல்ல விளைவுகள் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிறைய விஷயங்களை சொல்லலாம், நான் முடிஞ்ச மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள். இந்த தலைப்பு ஒரு கடல் மாதிரி, எந்த பக்கத்தால போய் எந்த பக்கத்தால வாரன்ற அவ்வளவு தகவல் இதை சொல்லலாம். நீங்க விட்டீங்கன்னா நான் விடிய சொல்லிட்டு தலைப்பு. அப்ப அதனால முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்றேன், சில நேரம் வேகமா சொல்றேன், வேற எங்கேயும் கவனிச்சுட்டு. குறிப்பா பெண்கள் இந்த மாதிரி தலைப்புகள் விஷயத்துல கொஞ்சம் எல்லா தலைப்பையும் கேட்கணும், இதுகளை கொஞ்சம் கூடுதலா கேளுங்க. அதாவது பொதுவாக நம்ம எல்லாருக்கிட்டையும் உள்ள பிரச்சனை, நம்ம ஈமான் பலவீனமா போனா அதுக்கு மேல நம்ம கிட்ட நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மட பேச்சில பிரச்சனை வரும், நம்மட எண்ணங்கள் பிரச்சனையாகும், நம்மட நடத்தையில பிரச்சனை வரும், எல்லாமே பிரச்சனையாகும். ஆகவே ஈமானை சரி செய்யாத வரைக்கும் நம்மட வாழ்க்கை ஃபெயில். எனவே நம்ம உயிரை பத்தி பேசுறோம். மனித உடல்ல உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விட மார்க்கத்துல ஈமான் இல்லாம மனுஷன லைஃப் இல்லை, அது இல்லாம வெற்றி இல்லை, அது இல்லாம சீர்திருத்தம் இல்லை, அது இல்லாம நம்ம செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, அல்லாஹ் தஆலா சொல்றான், கிராமவாசிகள் அவர்கள் அல்லாஹ்வை ஆமனு வத்தகவ், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனை பயந்து நடந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய வாசல்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் திறந்து விடுவோம். என்ன செய்வோம்? ஈமானோடு இறைச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளின் வாசல்களும் திறக்கப்படுகிறது. வலாக்கின் கذبு, என்றாலும் அந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வை பொய்ப்பித்தார்கள். ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்தவையின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம், பிடித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மூமின்களை சொல்ற நேரத்தில் வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் அவங்க எப்படி பாரா, பாபுஹும் அவுலியாவா, சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், நல்லவைகளை அவர்கள் ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், பாவமானவைகளை முன்கரானவைகளை தடுக்கிறார்கள். வயுகீமுன ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுறாங்க. வயுத்தூன ஸகாத், ஸகாத்தை கொடுக்கிறார்கள். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்களுக்கு வழிபடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கணும்னா நம்பிக்கை செயல் வடிவம் உள்ள அந்த ஈமான் நமக்கு. வெறும் பேச்சுல உதட்டுல எல்லாரும் மூமினாத்தை நம்ம வைக்கிறோம், பேசும்போது எல்லாரும் நல்லா தான் பேசுவோம், அவர்தானே. ஆனா உள்ளம் நம்மளோட செயல் அந்த ஈமானை சார்ந்து அல்லாஹ் சொல்றான். வெறுமனே ஈமான் சொல்லல, அவங்க நல்லதை ஏவுறாங்க, தீமையை தடுக்கிறாங்க, தொழுகை நிலைநாட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு வழிபடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களுக்கு தான் இரக்கம் காட்டுகிறான், அருள் செய்கிறான். இன்னல்லாஹ அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் ஞானம் உள்ளவன், அனைவரையும் மிகைத்தவனாக இருக்கிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ் ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் வாக்களித்திருக்கிறான். எதை? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். வமா வமசாகின தய்யிபா, நல்ல சிறந்த வீடு அவர்களுக்கு இருக்கிறது. ஃபீ ஜன்னாத்தி அதன், நிரந்தரமான அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு அழகான தங்குமிடம் இருக்கிறது. வருதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கிறது. இதுதான் அக்பரு தாலி, கிடைக்கிற எல்லாத்தையும் விட பெருசு என்ன? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். விளங்குதா? அல்லாஹ் மறுமையில எல்லாம் முடிஞ்சு கேட்கிறான், எல்லாம் ஓகேவா? ஓகே, எல்லாம் ஓகேவா? ஓகே. கடைசி அல்லாஹ் சொன்னான், இன்றையோட நான் உங்களை பொருந்தி கொண்டேன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, அது கிடைக்கணும் நமக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப கண்ணியமான ஈமானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிரைஸ் என்ன தெரியுமா? ஜன்னா மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நிரந்தர பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்ம வெளியே வரோம். என்னது? அல்லாஹ்வுடைய கோபமான விஷயங்கள் செயல்களை நம்ம வெளியே வரோம். அல்லாஹ் தஆலா ஈமான் உள்ளவர்களை அவன் டிஃபெண்ட் பண்றான். நீங்க உண்மையான ஈமானோடு உங்களோட சொல் செயலிலே, நீங்க நம்பிக்கையிலே, உங்களோட எண்ணங்களிலே, உங்களோட அகலாக்குகளிலே நீங்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் உங்களோட விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான்.
சில நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்மளை பற்றி பிறருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? சிலவங்க நல்லாவும் நினைப்பாங்க, சிலவங்க தப்பாவும் நினைப்பாங்க. நமக்கு இது தேவையா? என்னை பற்றி பிறர் எப்படி நினைக்கிறார்கள் நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா ரசூல்லா உட்காந்து யோசனை வந்தீங்க. அபூஜஹல் நம்மளை பத்தி எப்படி நினைச்சிருப்பான், உத்துபா எப்படி நினைப்பான்? இது நபிமார்கள் நினைச்சாங்களா? கணக்கே எடுக்கல. அவனது எவன் எண்ணத்துல நினைச்சா எனக்கு என்ன, நான் அம்மாவோடு நல்லவனா இருக்கிறேன், அவ்வளவுதான் இங்க சப்ஜெக்ட். இல்ல அவரும் உங்களை பத்தி அப்படி நினைச்சா எனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அவருக்கு தான். ஏன் அவருக்கும் தப்பா இருக்கிறாரு, நான் தப்பா இல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்திலையும் தன்னை பற்றி தான் ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கிற மாதிரி பிறரும் என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கிற ஒரு ஆசை இருக்குமா இல்லை எல்லாருக்கும்? யாரா நம்மள தப்பா நினைச்சிடப்படாது, நினைச்சா பிரச்சனை இல்லை, நீ நல்லவனா இருந்தா அப்படிதானே. ரசூலுல்லாஹ் நபிமார்களே நூஹ் நபி அந்த நேரத்துல முழு சமுதாயம் சொன்னாங்க, இன்னும் இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னத்துன்றாங்க. அதுக்கு பைத்தியம் பா ஃபதரப்பசு ஹத்தா ஹீன். கொஞ்ச நாளைக்கு கூட நீங்க சும்மா இது சொல்லிட்டு இருக்கிறாரு. கிட்ட போறவங்க சொன்னாங்க, எப்படி நூஹே போதும் நீ சொன்னதுனாங்க. நூஹ் நபி சொன்னாங்க போதும் நீ சொன்னது, இவ்வளவு சொன்னது போதும். அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் போய் இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண போனா அவங்க காதை பத்தி கேட்கறாங்க, போதும் நீ சொன்னதுன்றாங்க. நூஹ் நபி இதை கேர் பண்ணாங்களா? இல்ல, கவலைப்பட்டாங்க. இவங்களை நிலைமை பற்றி கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? மூமின்களுடைய விஷயத்தை அவன் டிஃபெண்ட் பண்றான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்துக் கொள்கிறான். எல்லா மக்கள், எல்லா வகையான மக்கள் சொல்றாங்க தெரியுமா, சதிகள், எல்லா விதமான தீங்குகள், ஷைத்தானுடைய தீங்குகள், ஜின்களுடைய தீங்குகள், எதிரிகளுடைய தீங்குகள் அல்லாஹ் தடுக்கிறான். அவன் மூமின்களுடைய சார்பாக அவர்களுக்கு வரக்கூடிய தீங்குகளை யார் தடுக்கிறான்? அல்லாஹ் தடுக்கிறான். இதை விட ஈமானுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணும்? நம்ம நல்லா வீட்டுல தூங்கிட்டு நமக்கு வரக்கூடிய தீங்கை அல்லாஹ் நம் சார்பா தடுக்கிறான்டா. இது ஈமானை தவிர வேற எதுக்கு இந்த கிஃப்ட் இல்ல சகோதரன். முக்கியமாக நம்ம அதுக்காக இந்த ஈமானை எப்போ காப்பாற்றி வச்சுக்கணும். ஈமான் உள்ளவர்களோட நம்ம பழகணும், உறவாடணும். ஈமானிய சபைகளுக்கு நம்ம வரணும். அல்லாஹ் பத்தி பேசுற இடங்களுக்கு நீங்க பயானே விளங்காட்டி போறோம். வந்து சபையில தூங்கினாலும் பரவாயில்லை, நீங்க இந்த இடத்துக்கு வரணும். ஏன் வானவர்களோட இருக்கிற வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு தரவா இல்லையா? அப்ப ஈமான் என்பது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு இன்க்ரீஸ் ஆகும், நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். குர்ஆனை ஓதணும், அதை ஆய்வு செய்யணும், அதை படிக்கணும், அதை சிந்திக்கணும். ஈமான் என்பது முக்கியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா இந்த ஈமானுக்கான வெகுமதிகள் வந்து என்ன? உங்களோட வேலையை நான் பண்றேன், உன்னை பத்தி நீ கவலைப்படாத, உன்னோட வேலை அழகா செஞ்சுக்கிட்டு, உனக்குரிய விஷயங்களை, உனக்கு வரக்கூடிய தீங்குகளை நான் தடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு சொல்றான். இது எதுல பார்க்கலாம்? குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ல 38வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى. இந்த வசனம் ஏற்கனவே நான் சொன்னேன், நம்பர் சொல்லல. உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாலிஹான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டால் வஹுவ முஃமினுன். கண்டிஷன் என்ன? நல்ல தர்மம் கொடுக்கிறாரு, நல்லா தொழுகிறாரு, நல்லா எல்லாம் செய்யறாரு, நிஃபாக் கூட செய்யப்படாது. என்ன சொல்லணும்? நீங்கள் மூமினாக இருந்து கொண்டு நீங்கள் சாலிஹான செயலை செய்தால் அல்லாஹ் சொல்றான், சலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் நான் தருவேன். அப்படிதானே? பெஸ்ட் லைஃப். உடனே நம்ம நினைக்கலாம், அப்ப இதுக்கு நம்ம மூமினா வாழ்ந்தா BMW காரெல்லாம் வாங்கிடலாம். அது பெஸ்ட் லைஃப் இல்ல. அப்படியே ரசூலுல்லாஹ் எழுதிக்கணும். அது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பெஸ்ட் லைஃப்ன்றது நம்ம எதிர்பார்க்கிற பெஸ்ட் லைஃப் வேற. அல்லாஹ்வோட பெஸ்ட் லைஃப்ன்றது மறுமையில பெஸ்ட் லைஃப் தருவோம். இந்த உலகத்துல சில உதாரணம் சொல்றேன், ஒருத்தர் பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறான், ஆனா அவனுக்கு நிம்மதி இல்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒரே பதட்டம், டென்ஷன், மக்களை போய் சந்திக்க முடியல, சாதாரண மக்களோட சொல்ல முடியல, ஒரு நம்மள மாதிரியான இடங்களுக்கு போக முடியல. என்ன பிரயோசனம் இந்த காசுல? என்ன பிரயோசனம்? இன்னொரு கேட்கிறான், அந்த ஆரம் ஒரு 50 100 சம்பாதிக்கிறான், நல்லா திங்கிறான், நல்லா குடிக்கிறான், நல்லா தூங்குறான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல எது சந்தோஷம்? இந்த பணக்காரர்கள் செஞ்ச பேர் படுற பாட்டத்தை பார்த்தா வாப்பா இந்த பணம் வேணாண்டுதான் இருப்போம். நல்லா பாதுகாக்கும். அப்ப ஈமானியம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற பெஸ்ட் லைஃப் இல்லை. பணம் காசெல்லாம் இல்லை, அது வந்தாலும் வரலாம், வராம இருக்கலாம். அதுக்காக பணம் வராதுன்னு சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தாரு, அவர் எவ்வளவு பெரிய மூமினா இருந்தார். ஆனா ரசூலுல்லாஹ் கொடுக்கல, திங்க சாப்பாடு இல்லாம. இது பெஸ்ட் லைஃபுக்கான அடையாளம் அல்ல. பணம் இருக்கிறது, வறுமை வைக்கிறது அல்ல. இதுக்கு மத்தியில எது நடந்தாலும் அல்லாஹ்வின் பால் திருப்தி கொள்கிற அந்த நல்ல உள்ளம் இருக்கிற, இதுதான் பெஸ்ட் லைஃப். உங்களுக்கு கோடி கிடைச்சா கூட உங்களுக்கு இந்த உள்ளம் கிடைக்காட்டி கோடி கிடைச்ச பிரயோசனம் இல்லை. எவ்வளவு கிடைச்சாலும் அடுத்தவண்ட காரணம், அடுத்தவண்ட வாகனத்தை, அடுத்தவண்ட வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி திருப்தி வரப்போகுது? சந்தோஷம் வராது. உடனே நல்ல வீடு கட்டிப்பான், இவனுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த அடுத்த விட இன்னொரு ஒரு மாடி கூட கட்டிக்கிறான், இவனுக்கு தூக்கம் வருது, அவன மாதிரி நானும் கட்டணும். எப்படி உனக்கு சந்தோஷம் வரைய? அல்லாஹ் கொடுத்தது திருப்தி வர்ற அந்த மனசு வந்தாதான் பெஸ்ட் லைஃப். இல்லாட்டி உனக்கு சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் ஜீரோ தான். உன்னோட வாழ்க்கை நோக்கு வரைக்கும் நீ பில் கேட்ஸ் நினைச்சா நீ சந்தோஷம் வராது. உனக்கு பில் கேட்ஸ் எல்லாம் இப்படி வாழ்றாங்க, அவன் நினைச்ச மாதிரி அங்க போறாங்க, நினைச்ச பிளைட்ல ஏறாங்க, இப்படி நினைச்ச உலகத்துல சந்தோஷம் வருமா? அப்ப சந்தோஷம் என்பது இந்த உலகத்துல கிடைக்கிற சில பலன்கள் அல்ல,
அல்லாஹ்வோட அவனோட திருப்தி. அல்லாஹ் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தந்தையா அல்லாஹ், என் கண்ணை தந்தையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் காலை நான் நல்லா நடக்கிறேன், நான் ஆரோக்கியமா வாழ்றேன், மாஷா அல்லாஹ் நான் 5 நேரம் பள்ளிக்கு தொழ போறேன், நான் அந்த மார்க்கத்தோட வாழ்றேன், நல்ல சபைகளுக்கு வாழ்றேன், இதுலதான் திருப்தி. இதுதான் பெஸ்ட் லைஃப். இதுதான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள், நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். கொல்லப்படுறதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு சாவ போறது தெரியும், யாராவது சாவை நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் தஆலா ஈமானிய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்றான். அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சோதனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புள்ள வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, மூத்தா பண்ணாலும் பிரச்சனை, எது வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், டென்ஷன் ஃப்ரீ. இது இல்லாட்டி யாரு நல்லா கவுன்சிலிங் பண்ணாலும் உள்ள காசு எல்லாம் கவுன்சிலர் கொடுக்குறாங்க. இவன் 60 ஒரு டிப்ளமோ வாங்கி வச்சுட்டு நானும் கவுன்சிலர் 10,000 20,000 வாங்கிட்டீங்க. இது பெஸ்ட் லைஃப் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி தான் வபஷ்ஷிரில் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களை செய்கிறார்களே அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அன்ன லஹும் ஜன்னாத்தின், இது ஏற்கனவே சொல்றோம், உங்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. சூரா பக்ரால 25 வசனத்துல. இதே மாதிரி சூரா யூனுஸ்லயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, வஃபில் ஆகிரத்தி, மறுமையில் ஆகிரத்திலே அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி இந்த ஈமான் என்பது நேர்வழி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்குமான ஒரு முக்கியமான அடையாளமும் நான் சொன்னேன். குர்ஆன்ல சூரா பக்ரால நீங்க ஆரம்ப வசனங்களே படிச்சு பார்க்கலாம், நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல, சொன்னோட உங்களுக்கு விளங்கிடும். அல்லாஹ் சொல்றான் ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்கள் அல்லாஹ்வை பயந்த இறையச்சமுள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். அது யார் இறையச்சமுள்ளவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறுமைய மறைவானது அவங்க நம்பணும், அப்பதான் தக்வான்றது. சும்மா நானும் தக்வாதாரி அல்ல, மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும். நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் செலவழிக்க வேண்டும். நல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க, உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டது, வமா உன்சில மின் கப்லிக், உங்களுக்கு இறக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டது, இதையும் நம்புகிறார்கள், மறுமையையும் உறுதியாக நம்புகிறார்கள். அல்லாஹ் சொல்றான் உலாயிக அலா ஹுதன், இவங்க தான் நேர்வழி நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய வெற்றி என்ன? அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். ரப்பிஹிம் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மகத்தான வெற்றியை வச்சுக்கிறான்றதை பார்க்கணும். இதே மாதிரி ஈமான் இல்லாம ஒரு சமதப்பனால நீங்க இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், நீங்க ஒரு மணித்தால உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு 25 நிமிஷத்தோட உங்களோட மைண்ட் வாங்கிட்டு போவோம், அது மனித இயல்பு, அதை ஒன்றும் செய்யலாது, அது நானும் குறையா சொல்லலாது, அது அப்படிதான். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் முடிப்பாரா இல்லை கொஞ்சம் லேட் ஆகி வராங்களா யோசனை வரணும், இது இயல்பு. எனக்கு நானும் அந்த இடத்துல தான் வரணும், சரிதானே? நான் அதை குறையா சொல்லல. ஏன் நீங்க கேட்கறீங்க? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமா? நம்ம ஏதாவது தவறு செய்யணுமா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு இந்த வழிகாட்டல் கிடைக்குமா? ஒரு பிள்ளையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த இடத்துல சொல்றேன், உடனே ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா தெரியுமா? இருந்து வேலையை விட்டுருவோம், எடுப்பீங்களா இல்லையா? அதுக்குதான் நம்ம உட்கார்ந்துட்டோம். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவுதான் நம்ம உபதேசம் பண்ணினாலும் உங்களோட உள்ளத்துக்குள்ள ஈமான் இல்லாட்டி நான் ஒரு மணித்தாலும் என்ன, நான் ஒரு 1.5 நாள் உட்கார்ந்து நான் பேசினாலும் உங்களுக்கு மண்ணில ஏறாது. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்க. இந்த ஞாபகப்படுத்துறது யாருக்கு தெரியுமா ஹெல்ப் பண்ணும்? மூமின்களுக்கு பயனளிக்கும். அப்ப ஈமான் ஏற்படுத்துகிற நல்ல விளைவுகள் உள்ளது என்ன? உபதேசங்கள் நமக்கு பயனுள்ளதாக. நம்ம இன்னைக்கு நம்ம நல்ல பண்புகளை பத்தி சொல்லலாம், அடுத்த வீட்டோட எப்படி நடக்கிறத பத்தி சொல்லலாம், ஒரு தந்தையோட புள்ளை எப்படி நடக்கிறது, புள்ளையோட தந்தை எப்படி நடக்கிறது, அல்லது குடும்பத்தோட எப்படி நடக்கிறது, எப்படி இபாதத்துல, இதெல்லாம் நம்ம சொன்னா யாருக்கும் இது மனசுல பதியும் தெரியுமா? உங்களோட உள்ளத்துக்குள்ள ஈமான் இருந்தா அல்லாஹ் பத்தி சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்றானே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளமெல்லாம் நடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா. யாருக்கு? மூமின்களுக்கு. அப்ப ஈமான் அந்த பெனிஃபிட்டை பாருங்க. ஈமான் இல்லாட்டி எவ்வளவு பயான் யூடியூப்ல கேட்கிறோம், அங்க பேஸ்புக்ல கேட்கிறோம், வாட்ஸ்அப்ல கேட்கிறோம், டெலிகிராம்ல கேட்கிறோம், போற இடத்துல பயான் கேட்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லைண்டா. நீங்க கேட்க வேண்டியது பயான என்ன? சீர்திருத்தி ஒரு உள்ளத்துக்குள்ள ஈமான். அதான் தஆலு நுமினு சாஅத்தன். இப்ப நாங்க உங்களை தஆலு நுமினு சாஅத்தன் கூப்பிடுறோம், வாங்க வந்தவர் ஈமான் வந்து படிப்போம், இதான் தலைப்பு. நீங்க சிறுத்துல நான் எத்தனை பயான் கேட்கிறப்பா, எத்தனை பயான் கேட்ட என்ன பிரயோசனம்? உள்ளத்தை ஈமான கொண்டு நிரப்புங்க. சும்மா பயான் காதுல வாங்கி பிரயோசனம் இல்ல, உங்களோட உள்ளத்தை நீங்க சீர்படுத்த வேண்டும். இஸ்லாஹுல் கல்ப், உள்ள மாறணும். அல்லது தஸ்கியத்துன் நஃப்ஸ்,
நஃப்ஸை என்ன செய்யணும்? தூய்மைப்படுத்தணும். இது ரெண்டுமே இல்ல. சும்மா பேசுறதும் கேட்கறதும் மட்டும்தான் நம்ம லைஃப் மாறாது, எந்த மாற்றமும் வராது. எனவே கண்ணியமானவர்களே, அப்ப ஈமான் ஏற்படுத்துற விஷயம் என்னன்னா, உபதேசங்களை உள்வாங்கி அந்த வாழ்க்கையில செயலாக மாற்றமாக நல்ல விஷயங்கள் வெளிப்படும், தீய விஷயங்கள் இல்லாம போகும். அது ஈமான் ஏற்படுத்துகிற அடுத்த ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, இந்த ஈமானை பொறுத்தவரையும் ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஓதும் போது பிடிக்குமா, இப்படி வருமா, அப்படி நடந்துக்குமா, இந்த ஹதீஸ்ல இது நடக்குமா, அது நடக்குமா, சில டவுட், சரியான ஹதீஸை வச்சுக்கிட்டு இப்படி நம்ம நடந்திக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அபூபக்கர் சொல்றாங்க, அபூபக்கர் இந்த மேராஜ் போற விஷயம் தெரியாது அவருக்கு. அபூஜல் கூப்பிட்டு சொல்றான், என்ன என்னமோ உங்களால் பெரிய கதையெல்லாம் பேசுறாரு, நம்ம ஒரே ராவில் என்னமோ மேராஜ் போனாராம், அப்படியா இப்படியா சொல்லுவாங்க. அபூபக்கர் என்ன சொன்னாங்க, சரி அப்படி சொல்லிக்க மாட்டாரு, நீங்க சும்மா தெரியாம சொல்றீங்க அப்படியா சொன்னாரு. அவர் சொல்றதா, அவர் சொல்றது உண்மையா, சொல்றது உண்மையா, சொல்றது உண்மை, அப்ப அவர் நடந்தீங்க. இதுதான் ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், சும்ம லம் யர்தாபு, டவுட் பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்குமா, குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்றான், வானத்தை இப்படி படைச்சங்கறான், பூமி இதெல்லாம் நடந்துக்குமா, உண்மையாக்குமா, இது யாருக்கு வராது? ஈமான் உள்ளவனுக்கு வராது. அப்ப என்னதை கரெக்ட் பண்ணணும்? குர்ஆன் யோனத்தை கரெக்ட் பண்ணி வேலை இல்ல, நம்மட நம்பிக்கை சீர்படுத்தப்படணும். இதுக்கு என்ன செய்யணும்? அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம செய்யணும். அதுக்கு 1000 இல்ல 2000 பயான் கேட்டாலும் நம்மட ஈமான் சீர்வராத வரையும். ஏன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் யாரோட இருந்தான்? அல்லாஹ்வுடைய தூதரோட தான் இருந்தான். யுத்தத்துக்கு போறது வாரது அல்லாஹ்வுடைய தூதரோட இருந்து அவனுக்கு ஈமான் வரலையே. நான் ஹத்தான கடைசி வரைக்கும் மூத்தா போனானா இல்லையா? நீங்க யாரோட இருக்கிறீங்கன்றது மட்டுமல்ல, உங்களோட அந்த ஈமான சீர்படுத்துற வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும் சகோதரர்களே. நம்ம பார்க்கணும், நம்ம ஈமான் பலவீனம் அடைஞ்சுக்குது, நம்ம வணக்க வழிபாடுகள்ல அது பிரதிபலிக்குது, நம்ம நிறைய பொய் சொல்ற மாதிரி நமக்கு விளங்குது, நம்ம வாக்குறுதி அளிச்சா சரியா நிறைவேற்றுற மாதிரி இல்லையே, நம்ம இபாதத்துகள்ல குறைபாடு வருது, குர்ஆனை நம்ம அடிக்கடி ஓதுறோம் இல்லையே, நம்ம நல்ல பண்பாடுகள் நம்ம குறைஞ்சு போச்சு, நான் அவரை வண்டிக்கு மோசமான முறையில பேசிட்டேனே, நான் தேவையில்லாம கோவப்பட்டனே, இதெல்லாம் நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வரணும்? என் ஈமான்ல கோளாறு இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் பயானுக்கு போனா உங்களை ஈமான பத்தி சொல்லுவாங்க. அவ்வளவு நீங்க என்ன செய்யணும்? உள்ளத்துக்குள்ள போராடணும். யா அல்லாஹ், எனக்கு ஈமான உள்ளத்துல தான் யா அல்லாஹ், என்ன பாதுகாத்து யா அல்லாஹ், என்ன தக்வாவை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அப்ப ஈமானை பொறுத்தவரையும் அது சந்தேகங்களை உண்டாக்காது. அதே மாதிரி ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் ஈமான்ல அவன் அபயம் தேடுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்ஜஉல் முஃமின், அதாவது அல் முஃமின் எல்ஜஉல் முஃமினூன இலல் ஈமான், ஈமானை நோக்கி ஒதுங்குவாங்க. எல்லா கட்டத்திலையும் அவங்களோட ஈமான் அவங்களை வெளிப்படுத்தும். அப்படின்னா எதுல வெளிப்படுத்தும்? ஒரு மூமினுக்கு ஒரு கவலை வருது, ஒரு மூமினுக்கு ஒரு சந்தோஷம் வருது, துக்கம் வருது, பிரச்சனை வருது, பாதுகாப்பு, அதே மாதிரி குழப்பம், ஃபித்னா, எந்த நிலையா இருந்தாலும் ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானை கொண்டு அந்த இடத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூமினுக்கு வெறுக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்குது. அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு இழப்பு, ஒரு வியாபாரத்தில் ஒரு தோல்வி, அல்லது மனைவியால் ஒரு பிரச்சனை, பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை, அல்லது அடுத்த வீட்டுக்காரனால ஒரு பிரச்சனை, அல்லது தொழில ஒரு பிரச்சனை. ஈமானோட என்ன நினைப்பான் சொல்லுவாங்க? எப்படி நினைப்பான்? யா அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், உன்கிட்ட தான் நாங்க வரப்போறோம் யா அல்லாஹ். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த மகள்ட ஒரு குழந்தை மூத்தா போற நேரத்துல ரசூலுல்லாஹி செய்தி வருது. என்ன சொல்லி அனுப்புறாங்க? போய் சொல்லுங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா அஅதா. எதை அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டானோ அதுவும் அல்லாஹ்வுக்குரியது, எதை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதுவும் உங்களுக்குரியது. வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்துல ஒரு கால வரையறை இருக்கிறது என்று சொல்லுங்க. இதுதான் மூமின். நான் அடிக்கடி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், தலைப்புக்குள்ள சொல்றேன். ஒரு மூமினை பொறுத்தவரை ஒரு கவலை வந்தா, துன்பம் வந்தா என்ன செய்வான்? அல்லாஹ் இதை எனக்கு ஏற்படுத்தியும். ஒரு துன்பம் வந்தா என்ன செய்வோம்? இது அல்லாஹ் துன்பம் வந்தான்னு நினைக்கப்படாது. ஏதோ நம்ம ஒரு மிஸ்டேக் குட்டிக்கிறோம், நம்மளோட ஒரு தவறு, இந்த துன்பத்துக்குள்ள நாமளே விழுந்துட்டோம். நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட நம்ம போய் அஃபயம் தேடணும். யா அல்லாஹ் என்ன காப்பாத்தி, அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வா யா அல்லாஹ். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கல, அது ஃபைனல் ஆப்ஷன் தான். பெரும்பாலும் நம்மள சொல்லல, இந்த மனிதர்கள் பெரும்பாலும் கடைசி இதுக்கு மேல ஒன்றுமே முடியல, அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். ஒன்றுமே முடியல என்றால் அல்லாஹ்ட்ட போறீங்க. நாம் நம்பக்கூடிய, நாம் எதிர்பார்க்கக்கூடிய உதவியை நாம் எதிர்பார்க்கக்கூடிய கடைசியாக அல்லாஹ் வாக்காதீங்க. ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா, யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ் இந்த வீடு எனக்கு கட்டி தரணும் யா அல்லாஹ். எனக்கு இந்த விஷயம், நான் ஒரு திருமணம் முடிக்க போறேன் யா அல்லாஹ், நீதான் எனக்கு ஒரு சாலிஹான மனைவியை தரணும் யா அல்லாஹ். நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன் யா அல்லாஹ், இதுல நீதான் இந்த தவக்குள் வரணும். முதலாவது இது அப்படி செய்யல. ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சு, எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரன் பெரிய நமக்கு தான் தெரியும், நம்ம கூட்டாளி தான், அந்த அமைச்சர் நம்மளோட நல்ல க்ளோஸ் தான். இப்ப போன் பண்ணா ஒரு இந்த போன் இதெல்லாம், இதுதான் நம்மளோட கதை.
எல்லாம் முடிஞ்சிட்டு ஒன்றுமே சாத்தியப்படாது. என்ன செய்ய இதுக்கு மேல அல்லாட்டையா கேட்போம்? என்ன செய்ய இதுக்கு மேல அல்லாட்டையாவது கேட்போம்? அப்ப இவ்வளவு நேரம் அல்லா இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கை மூமின்கள் அப்ப எச்சா இருந்தாலும் உடனே அல்லாட்ட போயிருங்க. அல்லாஹ் இது குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தெரிஞ்ச ஹதீஸ் ராஜபல்லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமா இருக்கிறாங்க. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய விஷயம் எல்லாமே உங்க ஆச்சரியமாக இருக்குது, எல்லாமே அவனுக்கு கைரா இருக்குது. இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு பிடித்துக் கொண்டான், அவனுக்கு ஒரு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் சர்ரா ஷக்கர், யா அல்லாஹ் உனக்கே எல்லா விதமான நன்றியும், உனக்கே எல்லா விதமான புகழும். நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு நல்லது நடந்துட்டு எதாக இருக்கட்டும் வாழ்க்கையில் வளர்ந்துதான் சொல்றேன். ஒரு பயானம் ஏற்பாடு செய்யறோம். இப்ப டிஐசி தலைவர் ஒரு பயானம் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. பார்த்தா 2 பேரும் வந்துக்கிறாங்கன்னு வைங்களேன். இவர் என்ன செடப் ஆயிடுவார், என்னப்பா மக்கள் வராங்க இல்ல, ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. டிஐசி பயானம் நடத்தினா அப்படித்தாப்பா பெருமை நடத்தலாமா? இப்படி நடக்குதுன்னு சொல்லல, எக்ஸாம்பிள் விளங்குறதுக்காக சொன்னேன். நமக்கு ஒரு நல்லது நடந்த உடனே பா சரி இது எல்லா துறை உள்ளவர்களும் அது பயான் பண்ற நானா இருந்தாலும் தான். நான் சொன்ன மக்கள் கேட்காம இருப்பாங்களா? அப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சா, நான் பயான் பண்ணினா எப்படி ஒரு 100 பேர் வராம இருப்பாங்களா, 200 பேர் வராம இருப்பாங்களா? நான் அப்படி நினைச்சலாமா? சொல்லலாமா? பேசலாமா? பேசினா எனக்கு ஈமான் குறைஞ்சிட்டு, இல்லாட்டி அந்த ஈமான் பிரச்சனை. அப்ப ஈமானை பொறுத்தவரையும் நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா விதமான நன்றிகளும், உனக்கு ஷுக்ர், உனக்கே நன்றி உரித்தாகட்டும் என்று அல்லாஹ் மேலே செய்றாங்க, நன்றி வைக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுல அவனுக்கு நன்மை கிடைக்குது. வ இன் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி பிடித்துக் கொண்டால் அவன் பொறுமையா இருக்கிறான். திடீர்னு புள்ள மோத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நீ அந்த புள்ளைய எடுத்துக்கிட்டா, எனக்கு தந்தினா நீ தானே தந்தா, நீனே எடுத்துக்கிட்டா, யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தா, அல்லாஹ் இது எனக்கு நன்மையை தா. ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை எது வந்தாலும் சரி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை காக்கணும். ஃபகான கைரன் லஹு, இதுல நீங்க பாருங்க, ரெண்டுலயுமே மூமினுக்கு பிரச்சனை இல்லை. நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், நன்மைதான் அவனுக்கு. தீமை நடந்தாலும் பொறுமை வைக்கிறான், அதுவும் நன்மைண்டா. ஒரு மூமின் ஈமானிடத்திலே ஒதுங்குகிறார் என்று சொல்றது இதுதான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ், உஹுது போர்க்களத்துல மூமின்கள் கொஞ்சம் பலவீனமாயிட்டாங்க. பலவீனம்னா கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்கல. என்ன அந்த மலையில உட்காருங்கன்னா அவங்க உட்காரல, இந்த ஓடுறான்னு சொன்னா இதுக்கு மேல நம்ம என்ன ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் தானே சொன்னா. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, நான் சொல்ல வரைக்கும் இறங்காதீங்க, எங்களை பறவைகள் தூக்கி குத்திக்கிட்டு போறாலும் நாங்க தோத்தாலும் எங்களை படங்களை தாண்ட வந்தாலும் நீங்க இறங்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை அவங்க புரிஞ்சு கொள்ளலையா? சஹாபாக்கள் நம்ம போக சொல்லப்படாது, ஏதோ ஒரு காரணத்தால இறங்கியாச்சு. இறங்கினா பின்னாலையும் படம் வந்து முன்னாலே 70 பேர், பயங்கரமான ஒரு பாதிப்பு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு உசுருக்கு உசுராக ரசூலுல்லாஹ் நேசிச்ச ஒருவர் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. தாங்கவே முடியல அவங்க அந்த இழப்பை, பயங்கரமான ரசூலுல்லாஹ் ஆயப்பட்டாங்க. பலவீனமா மதீனால சில முனாஃபிக்கள் போய் சொல்றாங்க, நாங்க சொன்னதானே ஏற்கனவே, நீங்க கேட்டீங்களா, நாங்க தான் 300 பேர் வந்துட்டோம், நீங்களும் அப்படின்னு மாதிரி என்னமோ அவங்க செஞ்சதா சரி, ரசூலுல்லாஹ் என்னமோ போல செஞ்சுட்டாங்க மாதிரி, அப்படி ஒரு அதாவது சொல்லப்போனா மென்டலி ஃபிடப்பான ஒரு சூழ்நிலை சொல்லலாம். இந்த நேரத்துல பயங்காட்டுறதுக்கு ஈஸியா போய் பயங்காட்டிடலாம், தெரியுது அன்னைக்கு அப்படின்னு மாதிரி. அந்த நேரத்துல காவிர்கள் மரண செஞ்சு அனுப்புறாங்க, திரும்பி வர வெட்டப்படுறதுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மனிதர்கள் சில பேர் சொன்னாங்க, இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும், உங்களை எதிர்ப்பதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஃபஹ்ஷௌஹும், கவனமாயிருங்க, வரப்போறோம் மறுபடியும் அடிக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே பலவீனப்பட்டவர்களுக்கு இன்னும் எப்படி பயம் வரணும்? நம்ம இதான் ஏற்கனவே ஒரு 100 பேரை கொண்டு போய்த்தாங்க, மறுக்கா வராங்களா, நம்ம எந்த பக்கம் வரணும் பார்ப்போம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதுதான் நீங்க மூமின்றதுக்கான அடையாளம். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்ஷௌஹும், அல்லாஹ் சொல்றான், ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய நம்பிக்கை அதிகரித்தது. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றாங்க? வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன்தான் எங்களை பாதுகாக்கிற சிறந்த பாதுகாவலன். அல்லாஹ் சொல்றான், ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தோடு அவர்கள் திரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய அருளோடு திரும்பினார்கள். லம் யம்சஸ்ஹும் சூஉன், எந்த ஒரு தீங்கும் அவர்களை தீண்டவில்லை. வத்தபஉ ரிதுவானல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான்ட பவர் இதுதான். இந்த கோலத்தனம் எல்லாம் ஈமானிய சமுதாயத்துக்கு வராது சொல்றேன். பயம் வர இன்னைக்கு பயப்படுறாங்க. காரணம் 2. ஒன்னு ஹுப்பு துன்யா, உலகம், அவர்கள் உலக ஆசை. ஈமானை விட அவங்க உலகத்துக்கு தான் பிரியோரிட்டி கொடுக்குறாங்க. 2வது கராஹியத்துல் மௌத், மௌத் இவங்களுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம அடிச்சா நமக்கு திருப்பி அடிச்சு விட்டா மூமினா பயப்படவே மாட்டான். அது ஒரு சரியான மேட்டர். அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி மூமின்களை பொறுத்தவரையும் அவங்க பயப்பட மாட்டாங்க. நல்லா சொல்றாங்க, பயம் வராது சொல்றேன். எப்படி நம்மளோட பள்ளி இடிக்கிறா, நம்ம ஓடுறோம்டா, நம்மளை விட உலகத்துல கோலை யாரு? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த நேரத்துல இவன் ஓடிடுவாங்க. எங்க ஆளக்கானோம், போன் வந்து போற, அப்பதான் அவருக்கு எங்கிருந்து போன் வருமா, என்னடா இது சேத்துல இருந்த கம்பு மாதிரி கொஞ்சம் பெரிய அவன் ஈமான் அப்படித்தான், இப்படியேதான் இருக்கும். எந்த பக்கம் வாசி அல்லாஹ் சொல்றான், ஒமினன் நாஸி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப்,
மனிதர்கள் செலவழிக்கிறாங்க, ஓரத்தில் இருந்து எழுறாங்க. அவர்களுக்கு நல்லது சந்தோஷப்பட்டு கொள்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பறக்கும். மறுபக்கம் என்ன சரி நடந்துட்டுனா இன் கலப அலா வஜ்ஹி, முடிஞ்சு வச்சு போ. அவன் அப்படியே மறுபக்கம் போயிடலாம். ஹஸர துன்யா வல் ஆখিরাহ. யாருக்கு மூமினுக்கு அல்ல, ஈமான் இருந்தா இது வராது. அவன் உலகம் அவன் மறுமையும் நஷ்டமாகி விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹு அக்பர். எனவே மூமினை பொறுத்தவரையும் அவன் ஈமானிடத்தில் ஒதுங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ஈமானோட வாழ்ந்தா இந்த உலகத்துல வரக்கூடிய அழிவுகள் நான் சொல்றது பொதுவாக எல்லாரும் பாதிக்கிற அழிவுகள், மூமின் சிக்கிப்பட்ட மூத்தா போனா கூட ஷஹீத், அது வேற. இந்த அழிவுகளுக்குள்ள தள்ளக்கூடிய விதமான பாவத்துக்குள்ள அவன் போய் சிக்க மாட்டான். இது முக்கியமான விஷயம். என்ன காரணம் சொன்னா, அவன் ஈமானோடு அவனுக்கு வெக்கம். ஒரு பாவம் செய்யும் போது அவன் வெக்கப்படுவான். 4 பேர் இதை பார்த்தா நம்ம இப்படி செய்யலாமா, நாம இவ்வளவு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி தர்றோம், நாம போய் இந்த மாதிரி மானக்கார வேலை செய்யலாமா, நாம இந்த மாதிரி வட்டி வாங்கலாமா, நாம இந்த மாதிரி பொய் சொல்லி தரலாமா, நாம இந்த மாதிரி ஏமாத்தலாமா? இந்த வெக்கம் வந்து அந்த வெக்கமே அவன் பாவத்துக்கு போக விடாம தடுக்கும். ஏன்னா அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான். வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. அப்ப அந்த வெக்கம் ஒரு மனுஷன் இருக்கும்போது, அதே மாதிரி அல்லாஹ் பற்றி அந்த ஹுப் அன்பு இருந்தாலும் ஒரு மனுஷன் செய்ய மாட்டான், பாவத்துக்கு போக மாட்டான். அல்லாஹ்வை பற்றி அந்த அவனுடைய கூலியை பற்றி அந்த அந்த நல்ல எதிர்பார்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ் பற்றிய பயம் இருக்கு. அது மாத்திரமல்ல, ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை ஒரு நூறுன்றான், வெளிச்சம். வெளிச்சத்தில் எப்படி போய் இருட்டுக்கொள்ளும்? ஏதாவது அவனுக்கு பிரச்சனை வருமா? எனவே ஈமானோடு என்ன செய்யாது, அழிவுகளும் மனிதனை பாவத்துல செல்லக்கூடிய மூலிகாத்துன்னு சொல்லுவாங்க, அவனை அழித்து வரக்கூடிய பாவச் செயல்களில் இருந்து ஈமான் பாதுகாத்து விடும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னேன், சஹீஹ் புகாரில 2475வது இலக்கண செய்தியை பார்க்கலாம். அபூ ஹுரைரா சொல்றாங்க, எப்படி லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின். ஈமானோட விபச்சாரம் பண்ண மாட்டான். ஈமான் இருந்தா ஒரு விபச்சாரி கூப்பிட்டா கூட என்ன சொல்லுவா, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். ஹதீஸ் வரலையா? ஒரு பெண் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த அழகான ஒரு பெண் கூப்பிடுற நேரத்துல ஒருவர் சொல்றார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். ஏன்? அவருக்கு ஈமானிக்குது, அவருக்கு அதுக்கு அவருக்கு போக ஆசை விருப்பம் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டீங்க, நான் அல்லாஹ் பயப்படுறேன், அல்லாஹ் என்ன கண்டிச்சோம். இந்த தண்டனை பற்றிய பயமும் அல்லாஹ் பற்றிய நேசமும் இருந்தா சொர்க்கத்துல இந்த 7 கூட்டத்தாருக்குள்ள நிழல் கொடுக்கக்கூடிய மஹ்ஷர்ல 7 கூட்டத்தாரை பற்றி சொல்லும்போது ஒரு ஆளை சொல்றான், பாவத்துக்கு அழைக்கப்பட்டால் அவன் அல்லாஹ் பயப்படுறேன்னு ஒதுங்குறான். எனவே ஈமான் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விளைவுகள் ஒன்று என்னடா, அவன் பாவத்திலிருந்து அவனை பாதுகாத்து விடும். இதே மாதிரி இந்த ஈமான் என்பது நன்கு செலுத்துவது, அதே மாதிரி பொறுமையாக இருப்பதற்கு மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய சமுதாயத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு மக்கள் அவனை நேசிக்கிற ஒரு உத்த வச்சான். இப்போ ஒரு சில மனிதர்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க, எல்லாரும் அவரோட நல்ல உறவு கொண்டாடுறாங்க, அவர் சொன்னா மதிக்கிறாங்க, அவர் சொல்ற விஷயங்கள் செய்யறாங்கன்னா அதுக்கு 2 காரணம். அந்த அல்லாஹு தஆலா சில மனிதர்கள் மேல வைக்கிற அந்த ஈமானிய அச்சம் கூட சொல்லலாம். எப்படி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான, ஈமான் வெறும் பேச்சல்ல, அது செயல்கள் வரணும், சாலிஹான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களில் ஈடுபட்டால் சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்த, அல்லாஹ் அவருக்கு உத்த வைக்கிறான். அப்படின்னு அர்த்தம். உத்துண்டா மற்றவங்க அவரை விரும்புவாங்க, அதான் அது உத்துன்றது. அடுத்தவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை விரும்புமாறு அல்லாஹு தஆலா செய்து விடுவான். அது மாத்திரமல்ல, ஈமான் உள்ள மனிதர்களை அல்லாஹ் தரஜால உயர்த்துறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களை எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களையும், வல்லதீன ஊத்துல் இல்ம், எவர்களுக்கு அறிவு ஞானத்தையும் நாம் வழங்கி இருக்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னார் தரஜாத்தின், தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். அப்ப அல்லாஹ் இதெல்லாம் ஈமானால் நமக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் தான். நம்ம இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும்டா, நம்ம என்ன எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஈமான்ன்றது. நம்ம அதை துளைச்சு போட்டு நின்றோம்னா நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? நம்ம சர்வ சாதாரணமா பாவம் செய்வோம். அது நமக்கு ஒரு பாவத்துல லிஸ்ட்ல தலையில் இருக்க, இதெல்லாம் ஒரு பாவமான நினைப்போம். ஆனா அந்த ஈமான் மனசுக்குள்ள வந்துட்டு சொன்னா ஒரு சின்ன விஷயத்தை கண்டாலும் வேணாம், இதுக்கும் சேஃப், நம்ம இதுல ஒதுங்கிடுவோம். இது சந்தேகமாயிக்குது, வேணாம் இதை விட்டுருவோம். இது பாவமாயிருக்குமோ, வேணாம் இதை விட்டுருவோம், ஒதுக்குவோம். ஆகவேதான் ஈமானை இன்க்ரீஸ் பண்ற அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல தாழ சாத்துன்றது இதுக்குத்தான் நம்ம சொல்றோம். ஈமானோட எப்போ வாழணும். ஈமான் என்பது சில நேரம் கூடலாம், சில நேரம் குறையலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை தந்திருக்கிறான், உங்களுக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், ஈமானோடு வாழ செய்திருக்கிறான் என்றால் இந்த ஈமான் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை பார்க்கிறோம். ஈமான் இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸுன் முஃமின் என்றாங்க. மூமினான நஃப்ஸை தவிர யாரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. சொர்க்கம் நுழையமா இருந்தா மூமினாயிக்கணும். உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, ஹதீஸ்ல
வருது. இந்த நரகத்துக்குள்ள சில பேர் நுழைஞ்சிருவாங்க. இப்ப நரகத்துக்குள்ள நுழைஞ்சா நபிமார்கள், மலக்குமார்கள், மூமின்கள் சிலருக்காக சிபாரிசு கேட்கிறாங்க. எங்களோட இருந்தாங்க, எங்களோட தொழுதாங்க, எங்களோட நோன்பு முடிச்சாங்க, யா அல்லாஹ் இவங்களை நரகத்திலிருந்து வெளியாகும். முகத்தை மட்டும் எல்லாம் தெரியாம வச்சுக்கோம். அப்ப அல்லாஹ் சொல்ல மூமின்களுக்கு சொல்றாங்க கடைசியா, போங்கப்பா உங்களுக்கு யார் யார் நீங்க சொல்றீங்களோ அவங்க நரகத்தில் வெளியாகும். யா அல்லாஹ் நாங்க நினைச்ச மாதிரி எல்லாரையும் எழுதி இல்ல, திருப்பி போங்க, திருப்பி போங்க. அல்லாஹ் தால எந்த அளவு ஒரு அண்ணுகளவு அல்லது ஒரு ஒரு கோதுமை கொட்டி அந்த அளவுக்கு ரொம்ப ஆக கொஞ்சம் ஈமானோட வாழ்ந்தவர்களும் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுறோம். சரிதானே? அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? மூமின்கள் சிபாரிசு பண்ணாங்க, நான் நரகத்திலிருந்து வெளியாக்கினேன். மலக்குமார்கள் பண்ணினாங்க, நபிமார்கள் பண்ணினாங்க. எதுக்கு பண்ணினாங்க? இப்ப நம்மளோட இருந்த ஒரு நல்லா பாதுகாக்கணும், யாரையும் அல்லாஹ் நரகத்தில் போயிடக்கூடாது. ஏன்னா நரகம் என்பது இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமம். கொஞ்ச நேரம் இருந்தாலும் சரி, நீண்ட நேரம் இருந்தாலும் சரி, நரகம் என்பது மோசமான ஒரு தங்குமிடம். கொஞ்ச நேரம் அல்லாஹ் நம்மளே அதில் வச்சிடப்படாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். இப்ப நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அல்லாஹ் பாதுகாப்பு, உதாரணம் கூட நான் சொல்ல விரும்பல, ஒரு சகோதரர் நரகத்துக்கு போயிட்டார், நம்மளோட வந்தாரு, பயானுக்கு வந்தாரு, தொழுதாரு, எல்லாமே செஞ்சாரு, ஏதோ ஒரு பாவத்துக்கு நரகத்துக்கு போயிட்டார். நமக்கு எப்படி இறக்கம் வரும்? நம்மளோட இருந்தா கொண்டு அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் அவர் எப்படினாலும் நீ வெளியெடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல செஞ்சு கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? என்ன காரணம்? இறக்கம். அப்படிதானே? நம்மளோட இருந்தார் என்ற அந்த நட்பு, அந்த இறக்கம், அந்த உத்து. நான் கேட்கிறேன், இதை விட அல்லாஹ் இறக்க வைக்கணும் இல்லையா? அப்ப நபிமார்கள் செஞ்சாங்க, மலக்குமார்கள் செஞ்சாங்க, மூமின்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றா ஷஃபாஅத்துல் அன்பியா, அப்படிதானே? நபிமார்கள் செஞ்சாங்க, மூமின்கள் செஞ்சாங்க. ஆனா இது யார் மிச்சம்? அர்ஹமுர் ரஹீம், நான் தானே இது செய்யணும். முதலாவது என்னுடைய இறக்கம் மிச்சமாகிறது. அல்லாஹ் தன்னுடைய கையை நரகத்துக்குள்ள போட்டு அவன் நரகத்திலிருந்து வெளியெடுக்கிறான். அவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம் யஅமலு லில்லாஹி கைரன் கத், அல்லாஹ்வுக்கு ஒரு நன்மையும் செய்யல. அவன் ஒரு நன்மையும் செய்யாம எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறது? அவ்வளவு காலம் நரகத்துக்கு கிடந்து அதுக்கு தான் ஒன்றும் செய்யலையே, அவன் பாவத்தை மட்டும் செஞ்சுக்கிறான், நன்மை செய்யல. எதுக்காக சொர்க்கம் வரல? ஈமான் அவருக்கு இருந்தது, அதான் காரணம். நம்பிக்கை இருந்தது. அப்ப நம்பிக்கை ஒரு மனுஷன் இருந்துன்னு சொன்னா என்னைக்காவது சொர்க்கம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதான் இந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜ். அல்லாஹ் நரகத்துக்குள்ள நம்மளை நுழைய வச்சிடப்படாது. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றார், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எவர்கள் எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கிறார்களோ, லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலா ஹும் யஹ்ஸனூன், கவலைப்படவும் மாட்டாங்க. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஈமான்ல இஸ்திகாமத்தா இருக்கும். எந்த நிலையிலையும் நம்ம நோயா கிடப்போம், 1 மாசம் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயாச்சு, 2 மாசம் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயாச்சு, 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6வது மாசம் நோயாளியே கிடப்பாய்ப்பான். அவனுக்கு நன்மை எழுதிட்டே இருப்பான்ல, அவன் பொறுமைக்கும் அவன் நோயாளியா இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மையிலே இருப்பான். ஒரு ஆள் வருவார், எங்கேயோ வரது என்ன பாருங்களேன், ஒரு நாள் எத்தனை 6 மாசம் என்ன பைத்தியம் அவங்களுக்கு பிடிச்சிக்குது? 6 மாசம் இல்லப்பா, நாங்க எல்லா இடத்துக்கும் போய்த்தோம், எல்லா இடத்துக்கும். நீங்க என்னப்பா நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடமைக்கு வரல, பட்டுக்கோட்டையில வாங்க போ, இழுத்துக்கிட்டு போய் சிறுக்குல கொண்டு போச்சு ஈமான். எங்க மூத்தா போன ஜஹன்னம். அல்லாஹ் பாரு, இதான் இஸ்திகாமத்துன்றது. இதான் 6 வருஷம் கிடந்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் கிடந்தாங்க? அவன குடும்பம் வைத்தது, அவன பொருளாதாரம் வைத்தது, எல்லாம் வைத்தது. அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, இன்னி மஸ்ஸரியப்பு, அல்லாஹ் எனக்கு தீங்கு பிடிச்சிட்டு, அல்லாஹ் என்ன குடும்பம் இல்லை, என்ன மனைவி இல்லை, எல்லாம் வைத்தாங்க. ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் சொல்றான், நான் பதில் சொன்னேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காரணம் வைத்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அழுது 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 முடியல அவங்களுக்கு, கண்பாக வைத்து. சிலவங்க சொன்னாங்க, அப்படியே நீங்க அழிஞ்சு போயிருவீங்கன்றாங்க பிள்ளை எல்லாம் சேர்ந்து. என் பிள்ளை அல்லாஹ் என்ன கொண்டு தருவாங்க. எப்படி நம்பிக்கை? மைப்பாட்டாங்களா, வெத்தில மைய தலைவிட்டாங்களா? இல்ல, இந்த நம்மளாக திடீர்னு இவனோட ஈமான் இப்படி கையில பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தூக்கி போடுறது. வந்தா யார் சார் வந்தா? இந்த ஸ்டோரி இல்ல. அல்லாஹ் சொல்றார், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், அல்லாஹ் என்று எவர்கள் சொல்லி சும்மஸ்தகாமு, இஸ்திகாமத் உறுதியா இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் அல்லாஹ் இடத்துல நான் சரணடைவேன், அவன் தான் எனக்கு தருவான், அவன் தான் என்ன காப்பாத்தும். பிசினஸ்ல ஃபெயிலியரா அவன் பார்ப்பான், என்னை யாரும் கைவிட்டாலும் என்னோட ரப்பு என்ன கைவிட மாட்டான். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால கூட்டி போன இந்த ஈரர்கள கூட்டம் தான் அவங்க யாரு? பனு இஸ்ரவேலர்கள். முடிஞ்சு வச்சு போ, நீ என்னமோ காப்பாத்தன வந்தீங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாம் கொல்லத்தான் வந்தீங்களா? இன்னால முதலுக்கும் நாம் மசமா மாட்டிக்கிட்டோம். பின்னால படம் வருது, முன்னால கடல். சாவு இந்த பக்கம் போனாலும் சரி, இந்த பக்கம் போனாலும் சரி. மூசா நம்பிக்கை இருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? இன்ன மஇய ரப்பி, என்னோட ஏண்டா ரப்பு இருக்கிறான். இதுதான் நம்பிக்கை. ரிஸ்க் அல்லாஹ் தருவான். இந்த உலகத்துல அவர் உங்களை கவி விட்டாராம, அவர் தரமாட்டாராம, இவர் வேலையை தூக்கிட்டாராம, பாடா போறதுக்கு
என்னை படைச்சான், என்னை படைச்ச ரப்பி யாரு? அல்லாஹ். இதான் இஸ்திகாமத்துன்றது. எது வந்தாலும் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அவர்கள் இஸ்திகாமத்தாக இருந்தால் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ் இந்த இஸ்திகாமத்தை ஈமான் அல்லாஹ் தஆலா தரும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு காலம் வரவில்லையா, அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு அவருடைய உள்ளங்கள் பயப்படுகிற ஒரு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் சொல்றான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஆட்களுக்கு நடந்தது போன்று இவர்கள் ஆகிவிட வேண்டாம். மின் கபல் ஃபதால அலைஹிமுல் அமர், காலம் அவர்களை நீண்டு சென்ற போது ஃபகஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகளாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த தஆலு நுமினு சாஅத். இவ்வளவு நேரம் நம்ம என்னத்துக்கு கூப்பிட தெரியுமா? இந்த ஈமான கூட சொல்றதுக்கு தான். எப்படி நபித்தோழர்கள் மற்றவங்களை கூப்பிட்டு நாங்க வாங்கப்பா இந்த ஈமானை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும், நமக்கு இதைத்தான் நாங்க இவ்வளவு நேரம் இதான் தலைப்பு. இந்த ஈமானுடைய பிரதிபலன்கள் இது இல்லாம வெற்றி இல்லைன்னு நம்ம சொன்னோமே, இதுதான் இந்த தலைப்பு தஆலு நுமினு சாஅத். இப்போ உங்களுக்கு நிறைய ஈமானிய பிரதிபலன்கள், ஈமான் என்ன நன்மைகளை தருவது, இல்லாட்டி என்ன நடக்கும்ன்ற விஷயங்களை நீங்க சுருக்கமா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் மீட்டல் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுங்கன்றதை விட ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கன்றான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு ஒரு இஸ்திகாமத்து வரும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஈமானை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. எனவே நம்ம இந்த ஈமான நம்மளை சரிப்படுத்திக் கொள்றதுக்கு நம்ம அடிக்கடி குர்ஆனோட சம்மந்தப்படும். ஏன்னா குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுற நேரத்துல ஈமான் நல்லா சொல்லுங்க, வைதாமா உன்சில சூரத்து, முனாஃபிக்கள் சொல்றாங்க குர்ஆன் வசனம் இறங்குனா உங்களுக்கு யாருக்கப்பா ஈமான் கூறியது கேட்கறாங்க முனாஃபிக்கள். ஏன்னா அவனுக்கு ஈமான் கூறல தானே, ஆனா மத்த கடை கேட்கறா என்ன உனக்கு ஈமான் கூறியானே கேட்கறான். அல்லாஹ் சொல்றாரு அப்படி இல்ல, ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானன்றான், மூமின்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் குர்ஆனை ஓதினா. நம்ம குர்ஆனை சும்மா ஓதுறது கருத்தோட நாம் அதை ஓதி அதுக்காக முயற்சி செய்யணும். இது அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. எனவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய பாகம் 1ல நீங்க தமிழ்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் புகாரி பாபுல் ஈமான் எடுத்து வாட்சி பாருங்க. நிறைய அவங்க அதுக்கான ஆதாரங்களை கொண்டிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு தலைப்பு. அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயம், நல்ல சபைகளை தேடுங்க, நல்ல நண்பர்களை தேடுங்க. உங்களோட நண்பர்கள் இருக்கிறாங்களே பக்கத்துல இருந்து உங்களை பலவீனப்படுத்த ஒரு விஷயம் நடந்தா, நான் ஏற்கனவே சொன்னதான் கேட்டீங்க சரிதானே, இப்படி ஒரு நன்மை இருந்தா உங்களை ஈமானுக்கு வலியுறுத்த மாட்டான். ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தா உங்களுக்கு பக்கத்துல சொல்லணும், தக்கத்தீர் அல்லாஹ் எழுதுனதுதான் நடக்கும், ஏதோ நம்ம தவறு செஞ்சோமோ என்னமோ, ஏதோ ஒரு சோதனை, இது நம்ம ஒரு சோதனை எடுத்துக்கணும். இந்த மைண்ட் செட்டை நமக்கு பக்கத்துல ஏறணும். நமக்கு நம்மளோட யாரோட நம்ம சேர்றதை பொறுத்து நம்ம ஈமான்ல பிரச்சனை வரும். எனவேதான் நம்ம எப்பவுமே நல்ல நண்பர்களை வச்சுக்கணும். அந்த நண்பர்கள் நமக்கு நல்லது மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஆண்டு பார்த்து நம்மளை பலவீனப்படுத்தக்கூடாது. சந்தர்ப்பம் பார்த்து அந்த அப்துல்லா இப்னு உபை செஞ்சாரு, உஹது போர்க்களத்துக்கு போனாங்க, நம்பிக்கையோட போனாங்க. ஒரு சில பிரச்சனை வந்த உடனே நாங்க சொன்னோம், கேட்டீங்களா இது நண்பன் அல்ல. ஒரு விஷயத்தை நீங்க முன்னெண்டு செய்றீங்க, ஒரு சில பிரச்சனை தள்ளப்படுறீங்க, வந்து அவன் காதுக்குள்ள சொல்லப்பட நான் ஏற்கனவே சொன்னதா நீ கேட்டியா, இப்படி சொன்னா அவன் நண்பன் இல்லை. அப்பா மாசலாம் ஒதுங்கிறீங்க. நீங்க ஹைர் சில விஷயங்கள் நடந்தா அதுல சில ஹைர், அது சில படிப்பு நல்லது, ஓகே இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த முயற்சி செய்வோம். இப்படி தயாரிக்கணும் நல்ல நண்பர்கள். நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய நண்பர்களை நீங்க உருவாக்காதீங்க. ஈமானே சில இடத்துல அடுத்த ஆளை பத்தியே தான் பேச்சு, இவர் எனக்கு அப்படி செஞ்சாரு, இவரே அது செஞ்சாரு, இவரே அடுத்த ஆளை பத்தி கவலை வரும், இவரை பத்தி கவலை இல்லை, இவரே பாவத்தை போகிறார், அடுத்த ஆளை பத்தி பேசி இப்ப அடுத்த ஆளை பத்தியே கவலை. இப்படி உங்களுக்கு ஒரு நண்பை இருந்தா கைவிட்டுருங்க, வேணாம் இவன் நட்பு சரி வரை அடுத்தவங்களை பத்தி பிரச்சனை நமக்கு என்னதுக்கு அவனை பத்தி நம்ம ஏன் தேடணும், நமக்கு அது கடமையா இல்லையே இல்ல. அப்பயே நம்ம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும். அப்ப நல்ல நண்பர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள், உங்கள் ஈமான்ல நீங்க சரியா இருக்கலாம். உங்களுக்கு ஈமான பத்தியே சொல்லி இருப்பாங்க. ஒரு பொருள் செஞ்சா நம்ம இப்படி செய்யப்படாத, நல்லா வேணான்னு சொல்றாங்க, வட்டி நம்ம வாங்கப்படாது, பாவம் செய்யப்படாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படி அது சில நேரம் நம்ம தோழமைகள் நம்ம மனைவி வந்துருவாங்க. அதனாலதான் திருமணம் முடிக்கும் போது மார்க்கம் உள்ள பொண்ணா பார்த்து திருமணம் முடிக்க சொன்னாங்க. சில ஆட்கள் இல்ல அதெல்லாம் திருத்தி கொள்ளணும், ஏன் காசிக்கு தானே திருத்தி கொள்ளாது. இவர் எடுத்து பாருங்க எத்தனை குடும்பங்கள் ரோட்ல நிக்கிறாங்க, திருத்தி கொள்ளாம என்ன திருத்துறீங்க நீங்க? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மார்க்கம் உள்ள வெள்ளத்தில் முடியும், இவர் முடிக்கும் போது திருத்தி கொள்ளலாமா? நீங்க பெரிய ஆள் தானே ரசூலுல்லாஹ். அப்ப என்னத்துக்கு சொன்னாங்க? உங்களோட சுஹபத், உங்களோட நெருக்கம், உங்களோட உறவுல மிக நெருக்கமான ஒரு வைஃப் சரியில்லாட்டி லைஃப் ஃபெயிலியர் தான் நிறைய பேர். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா அதையும் கடந்து போறதுக்கு ஈமான் நமக்கு வழிகாட்டும், அது வேற விஷயம். என்னப்பா இது? அப்ப கண்ணியமான சகோதரி, அதே மாதிரி இந்த மாதிரி சபைகளை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அது நீங்க வந்து பின்னால் இடத்துல தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. இந்த சபைக்கு வந்தா மலக்குகளோடு இருக்கிறீங்க, ஈமான் இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அல்லாஹு தஆலா ஒரு மணி நேரம் ஆயிட்டு அல்லாஹு தஆலா கேட்ட விஷயங்களை நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதியுள்ளவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கணும். இந்த தலைப்பு என்பது இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இன்ஷா அல்லாஹ் அறிவித்தலிக்கிறா ஷேக். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. சில அறிவித்தல் இருக்குது. ரஷீத் பாய் உங்களுக்கு அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா நம்மை புரிந்து கொள்வானாக.
சொன்ன விஷயங்களை தவறி தான் அது என்னோட சரி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.